இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரத்திலுமாக கூட நாம் எந்த வசனங்களை குறித்து எப்படிப்பட்ட தலைப்பிலே நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது, கர்த்தருக்கு பிரியமானவைகள் எவை, அதிலும் யார் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன். அப்படி இந்த வாரத்தில் இந்த முதல் நாளிலே எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நம்ம தியானிக்க இருக்கின்றோம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் யார்? நாம் தான் இஸ்ரவேலர் இல்லையா? ஆண்டவர்களுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவருடைய ஆவின் அபிஷேகத்தை பெற்ற நாம் தான் இஸ்ரவேலர்கள் இல்லையா? இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி நாம் வேதத்தில், அவர்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காரியம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். நம்மை ஆசீர்வதிப்பது என்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாத்திரவான்கள் தானா நாம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா? நமக்கு அதுக்கு தகுதி உள்ளவர்கள் தானா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தாரனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் தானா என்பதை ஆராய்ந்து அறிவது நம்முடைய கடமை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் நல்லா ஜெபம் பண்றோம், ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனா அந்த ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவானா இருக்கின்றேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. பொதுவாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அவர்களின் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற விசேஷங்களில் அவர்களை ஆசீர்வதிப்பது ஒரு வழக்கம் இல்லையா? தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அவருடைய பிறந்த நாளின் போது அவருடைய தலையின் மேலே கையை வைத்து அவர்களை ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கிராஸ் போட்டு விடுவாங்க இல்லையா? இல்லை பிள்ளைங்க வெளியில் புறப்பட்டு போகும்போது அவங்களுக்கு சிலுவை போட்டு அவங்களுக்கு ஜெபித்து அனுப்புவது வழக்கம். அப்போ இந்த உலக பிரகாரமான இந்த வளர்ப்பு பெற்றோர்களே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆசை கொள்ளும் போது, நம்மையே உருவாக்கி படைத்த நம்முடைய பரம தகப்பனுக்கு நம்மை ஆசீர்வதிப்பது ரொம்ப பிரியமா இருக்கும் இல்லையா? நம்ம அதை யோசிச்சு பார்ப்போம். இந்த உலக பிரகாரமான இந்த தகப்பனுக்கே, ஒரு தாய்க்கே இவ்வளவு ஒரு ஆசை இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது, நம்முடைய தாயின் கருவிலிருந்து நம்மை உருவாக்கி படைத்த நம்மை வழிநடத்தி வருகிற அந்த தேவனுக்கு அவர் எவ்வளவு பிரியமா இருக்கும் இல்லையா? நாம் சங்கீதம் 115:12-3 வாசிக்கின்றோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம்மேல் பிரியம் கொள்ளுகிறார். நாம் அவருக்கு பயந்து நடக்கிறோமா? எவ்வளவோ மனிதர்களுக்கெல்லாம் பயந்து நடக்கிறோம்ல. நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களிலே நாம் பயந்து 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 நம்ம செஞ்சிடறோம். இந்த வேலையை இப்போ முடிச்சிடணும், இந்த வேலையை இப்போ முடிச்சிடணும்னு சொல்லி ரொம்ப பயந்து பயந்து நம்ம என்ன செய்யறோம்? வேலைகளை எல்லாம் முடிக்கிறோமே. ஆனால் நம்மை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் வாழ்கின்றோமா என்று சொல்லி, நாம் அவருக்கு பயந்து நாம் நடக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நாம் அப்படி பயந்து நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியம் கொள்ளுகிறவராக இருக்கின்றார். நாம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், ஈசாக்கு முதிர் வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய மூத்த குமாரனை அழைத்து சொல்லுகின்றான். ஏசாவிடம் கூறுகின்றான், நீ காட்டிற்கு சென்று எனக்காக நீ வேட்டையாடி அந்த மிருகங்களை கொண்டு வந்து சமைத்து அவன் சமைப்பதிலே சிறந்தவனாக இருந்திருக்க கூடும். ஆகவேதான் தன்னுடைய மனைவியிடத்தில் அவன் சமைக்க சொல்லவில்லை, நீனே எனக்கு சமைத்து அது ருசியுள்ள பதார்த்தங்களாக என்னிடத்திலே கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, என்னுடைய ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக என்னிடத்திலே கொண்டு வா என்று சொல்லுகிறார்.
பாருங்க, அப்படியே ஏசா செய்தான். ஆனால் அதற்கு முன்பதாக இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்கா, அந்த ரெபேக்காளுக்கு யாக்கோபை தான் ரொம்ப பிடிக்குது. அதான் ஏசாவினுடைய சகோதரன். இதை கேட்டுக்கொண்டிருந்து உடனே அவள் நினைச்சா, தன்னுடைய மந்தையில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து தன்னுடைய கணவனுக்கு ஏசா எப்படி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பாரோ அதை போல இவனுக்கு சமைத்து இவனிடத்தில் அதை கொடுத்து அனுப்பி அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஏமாற்றி அவன் பெற்றுக்கொண்டது எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, அன்றைக்கு பெற்றோர்கள் என்ன கூறி அன்றைக்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்களோ அந்த ஆசீர்வாதம் தான் இன்றளவும் நடைபெற்று கொண்ட அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உரித்தாகி கொண்டே இருக்கின்றது. அன்றைக்கு எப்படி ஆசீர்வதித்தாங்களோ அதையே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் நன்மையாக அனுபவித்தார்கள். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கென்று முதலிடம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் இல்லையா? அப்போ நாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி நம்மை நாமே சரிப்படுத்தி நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அவருக்கு ஆசீர்வதிப்பதுதான் மிகவும் பிரியம், சபிக்கிறது அல்ல. வேதத்துல எங்கேயாவது ஆண்டவர் அத்தி மரத்தை மாத்திரம் அவர் சபித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேறு எந்த நபர்களையோ அவர் சபித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கவே இல்லை இல்லையா? அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு ஆசை, எவ்வளவு ஒரு பிரியம். இந்த உலக பிரகாரமாக கொஞ்ச நாட்களுக்கு நம் ஆண்டவருக்கென்று பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கும்படியாக உலகத்திலே பெற்றோர்களிடம் குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆனா அந்த பெற்றோர்களே தன்னுடைய குழந்தை, இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தை என்று சொல்லி எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்க்கிறார்கள் இல்லையா? அவர்கள் எப்படியெல்லாம் அவருடைய பிறந்த நாள், திருமண நாள், இப்படிப்பட்ட நாட்களிலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். வயதான பெற்றோரிடம் ஆசீர்வாதத்தை கட்டாயம் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அனுப்பி விடுறாங்க பிள்ளைங்களை. ஏன்? முதிர் வயதுள்ளவர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லையா? அப்ப அதை விட நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கின்றார், எவ்வளவு ஆசை கொள்ளுகின்றார். அந்த பரம தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகின்றார். ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம், நம்மை சபிப்பது அல்ல. நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. ஆண்டவர் இது சின்ன பிள்ளை பெரியவங்களை தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சின்ன குழந்தைங்க, சாமுவேல பாருங்க, சின்ன குழந்தையிலே ஆண்டவரை அதிகமாய் தேட ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவரை மாற்றவில்லையா? இல்லையா? இப்படிப்பட்ட ஒவ்வொரு நம்ம நிகழ்வுகளை நம்ம வேதாகமத்திலே பார்க்கும்போது சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருக்கு பயந்து நடப்போரே கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற நான் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள சாமி, இந்த அருமையான முதல் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்கள் எவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி தியானிக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் அப்பா நீ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரை, நீர் எங்களை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியமான ஒரு காரியம்ப்பா. ஆண்டவரை, நாங்கள் ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களை நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா உமக்கு பிரியம் இல்லாத காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை நாங்கள் வாழும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பது உறுதி என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஐயா. அப்படியே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் பரவி செல்லும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்த போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.